கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குண்டான வார்த்தை ஏசாயா 46:4. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், இனிமேலும் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அன்பார்ந்தவர்களே, எனக்கு வயதாகி விட்டது. இனி யார் என்னை சுமப்பா? இனி யார் என்னை காப்பா? கர்த்தர் சொல்றார், இனிமேலும் இனிமேலும் தாங்குவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் தப்புவிப்பேங்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்ட நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகமான ரேமா வார்த்தை வருது. இனிமேலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன். உன் தேவைகளை சந்தித்து இந்த உலகத்துக்கு முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களோட இருப்பேன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில், தள்ளப்பட்ட நிலைமையில், யாரும் உதவி செய்யாத நிலைமையில் இருந்தாலும், ஆனால் உங்களை வழக்கறுத்து பிடித்து தாங்குகிற கர்த்தர், உங்கள் வழக்கறுத்து பிடித்து சுமக்கிற கர்த்தர் இனியும் நான் நடத்துவேன் அப்படிங்கிறார். அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. சுமக்கிற தெய்வம், தாங்குகிற தெய்வம் இயேசு மகாராஜா உங்களோடு இருக்கிறார். எல்லாம் பார்த்துக்கொள்வார். உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். தாப்பனை இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், நட்புவரை துதிக்கிறேன். ஆண்டவரை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்னீங்களே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் நீ சுகத்தை பலத்தை தாங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.